Hi friends, welcome to Danya skaraikudisamayal. Today நம்ம சேனல்ல வெங்காயம் தக்காளி சேர்க்காம பூண்டெல்லாம் சேர்க்காம ஒரு தேங்காய்லாம் சேர்க்காம எப்படி சட்னி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய இந்த சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமாங்க. ஒரு பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 கப் அளவு நிலக்கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா இந்த ஸ்டேஜில் தோல் எடுத்துகிட்டு வர ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுட்டு தோல் நீக்கிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் இதை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போது நான் ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் இஞ்சி துண்டு சேர்த்துட்டு இதற்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு இந்த பதத்தில் அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் கடலெண்ணெய் ஊற்றி கடலெண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு கடுகு, வரமிளகாய் 2, 1/4 டீஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு பார்த்திங்கன்னா காரம் அதிகமாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். நான் குழந்தைகளுக்கு கொடுக்கறதுனால இன்றைக்கி நான் மிளகாய் கம்மியாக சேர்த்துருக்கேன். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் காரம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த சட்னி பெரியவங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க நிலக்கடலை பருப்போடு இதை சேர்த்துட்டு நல்லா இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம். எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ இதில் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இப்போது கலந்து விட்டுக்கலாம். இதை ரொம்பவே டேஸ்ட்டான அதே நேரம் சட்னி செய்யக்கூடிய இந்த சட்னி ரெசிப்பியை உங்கள் வீட்டில் எல்லோரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.